அனாமிகா புசுக்குன்னு விழுந்துட்டு அப்படியே மெதுவா தூக்கிட்டு வாங்க அனாமிகாவை. வந்துரு வந்துரு. என்னம்மா நான் பெத்த பொண்ணு புசுக்குன்னு உன் தலையில நீயே கைய வச்சுக்கிட்டு அப்படியே அழுங்காம தலையில கைய வச்சுக்கிட்டே வெளியே வந்து வெற்றி பெற்றது அபி. தந்தாரானே தந்தாரானே என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நான் எதுவும் நினைக்கலங்க. போய் போய் மட்டும் சொல்லாத. வில்லேஜ்ல இருந்து வந்தவன் நினைக்காத. நான் காலேஜ்ல கோல்டு மெடல் வாங்கினவன், அதுவும் சைக்காலஜில. நான் ஒருத்தர் கண்ணை பார்த்தே அவங்க கேரக்டர் எப்படின்னு சொல்லிடுவேன். நீ போய் சொல்ற அபி. நான் உங்ககிட்ட எதுக்குங்க போய் சொல்லணும்? எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா மாமா கிட்ட நீ அசோக் மாமா கிட்ட போய் மட்டும்தான் சொல்ற. உன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் மறைச்சு போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அசோக் சார் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஆளு. நான் இனிமே அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சுங்கிற நிலைமையில நான் இருக்கிறப்ப கடவுள் மாதிரி வந்து அவர்தான் என்னை காப்பாத்தினாரு. யாராவது சாமியை ஏமாத்த முயற்சி பண்ணுவாங்களா? ஆனா அபி மட்டும் முயற்சி பண்ணுவா. எல்லாரும் தான் சாமி கும்பிடுறோம், ஆனா ஆண்டாள் மட்டும்தான் சாமி கண்ணனையே கல்யாணம் பண்ணா. ஏன்னா அவ காதல் உண்மையானது.
இல்ல மேடம், நீங்க நான் தப்பாலாம் ஒண்ணும் பேசல, கரெக்டா தான் பேசுறேன். அசோக் மாமா பேரை சொன்னதும் உன் கண்ணுல வெட்டுதே ஒரு மின்னல். அது உன்னையும் உன் மனசையும் காட்டி கொடுத்துச்சு. நீ வீட்ல தங்குறேன்னு சொன்ன உடனே மாமா முகம் அப்படியே பிரைட்டா மாறிடுச்சு. அவரு ஏ ரூமுக்கு வந்தது என்ன பாக்குறதுக்கு இல்ல, உன்னை பார்க்கதான். அது எனக்கு அப்பவே தெரியும். அனிதா, அவர் என் முதலாளி. நான் அவர்கிட்ட வேலை செய்யற சாதாரண டெய்லர். அடி பாவி, ஆண்டாள் கதையை கேட்டதுக்கு அப்புறமா நீ இப்படி யோசிக்கிற? உன் காதல் உண்மையா இருந்தா அந்த கடவுளே இறங்கி வருவாரு. அசோக் மாமா சாதாரண மனுஷன், இறங்கி வர மாட்டாரா என்ன? நான் வந்ததுல இருந்து உன்னை பாத்துட்டு இருக்கேன். அசோக் மாமா கிட்ட பேசுற போலாம் நீ நீயாவே இல்ல. இது உண்மையா இல்லையா? உண்மைதான். அப்ப இது காதல் இல்லாம வேற என்ன? இங்க பாரு அபி, லவ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் இல்லாதவங்க லவ் பண்ணவே மாட்டாங்க. இது கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள பறந்து போயிடுவாங்க. ஆனா நீ பறக்கல, தைரியமா நிக்கிற, உன் காதல சுமந்து நிக்கிற. அதே தைரியத்தோட அத அசோக் மாமா கிட்ட சொல்லிட. என்னடா இவ வந்ததுல இருந்து நம்ம பேசுறதுக்கு ஆப்போசிட்டா பேசுறான்னு பாக்குறியா? நான் உன்ன மாதிரி லவ் பண்ற அளவுக்குலாம் தைரியசாலி இல்ல. ஜஸ்ட் ஆசைப்படுவேன். அது கிடைக்காதுன்னு தோணுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு போயிடுவேன். இத கோழைத்தனனும் சொல்லலாம், இல்ல பிராக்டிக்கலா இருக்கேன்னு சொல்லலாம். மாமா எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு நான் வந்த அன்னைக்கே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி விடு, அது அவ்வளவுதானு அது அப்படியே கடந்து வந்துட்டேன். நீ என்ன மாதிரி இல்ல, நினைச்சதை அடையறதுக்கு பலமான மனசு இருக்கு உனக்கு. சோ விட்டுறாத, அசோக் மாமாவை விட்டுறாத. உன் மனசு திறந்து பேசு, கண்டிப்பா உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவாரு. இத பாரு, நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை பாக்குறப்போ ஒண்ணு கப்பிள்ஸா பாக்கணும், இல்ல லவ்வர்ஸாவது பாக்கணும். சரியா? பாய். பேபி, பூஜை நடக்காம தடுக்கணும்னு நினைச்சோம், ஒண்ணுமே நடக்கலையே. ஜெகன், நீங்க பார்த்த பார்வை வேற, நான் பார்த்த பார்வை வேற. பேபி, நீ என்ன சொல்ல வரனே புரியல பேபி. ஜெகன், அம்மன் சிலை அபியோட கைக்கு மாறும்போது நான் அபியோட கண்ணை பார்த்தேன். இந்த மொத்த உலகத்தையும் ஜெயிச்ச சந்தோஷத்தை அவ கண்ண பார்த்தேன். அபி அசோக விரும்புறா. நிஜமாவா சொல்ற? எனக்கு நிஜம்னு தோணுது சொல்றேன். அசோக்னு ஒருத்தன் இல்லனா கூட அபி அவ லைஃபை ஈஸியா வாழ்ந்துருவா. அபின்னு ஒருத்தி மட்டும் இல்லனா அசோக் லைஃப் தாறு மாறா தலை குப்புற விழுந்துரும். பேபி, நீ ஏதோ பிளான் பண்ணிட்ட மாதிரி இருக்கு. நான் பிளான் பண்ணது எல்லாமே இந்நேரம் ஒர்க் ஆயிருந்தா பூஜை நின்னு இருக்கும் ஜெகன். ஆனா எதுவுமே நடக்கல. சோ இனிமே நானும் எதுவும் பிளான் பண்ண போறதில்ல. வேடிக்கை பார்க்க போறேன். அபி லைஃப்ல அசோக் ஆடின எல்லா கேமும் அபிக்கு தெரியணும், தெரிய வைக்கணும். அது எப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி? ரொம்ப ஈஸியா. ஈஸியாவா? அப்ப ரொம்ப கஷ்டமா? சாச்சா, நான் அப்படிலாம் சொல்லலையே பேபி. அப்படியா? அப்ப எதுக்கு ஒண்ணுமே தெரியாதவங்க முழிக்கிற மாதிரி முழிக்கிறீங்க? ஜெகன், அபி என்னை எதிரியா பார்த்திருக்கா, ஆனா என்ன ஃப்ரெண்டா பார்த்ததே இல்ல. நான் அவளை நல்லா எதிர்த்தேன். ஏன்னா எதிரி எப்பவுமே எதிரிதான்.
நல்ல ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் துரோகி ஆகுற தகுதி இருக்கு, வாய்ப்பும் இருக்கு. எதிரியால எப்ப வேணாலும் ஃப்ரெண்ட் ஆயிட முடியும். பேபி, அபி இப்போ அசோக் தானே நம்புறா? துரோகிய ஃப்ரெண்டுன்னு எல்லாரும் தானே நம்புவோம். ஆனா துரோகின்னு எதிரி சொல்றப்போ அபி நம்பணுமே. ஏன் சொல்லணும்? எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். எப்படி? எப்படியா? இப்பதான் யோசிச்சிருக்கேன். இனிமே பிளான் பண்ணி விழாவறியா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே? அபி, அந்த வேட்டி கொஞ்சம் தரீங்களா? எனக்கு நீங்க எத்தனை பேர் வச்சாலும் சரி அபி, பட் உங்களுக்கு நான் வச்ச பேரு ஒன்னே ஒண்ணுதான், சிண்ட்ரெல்லா. காதல் உண்மையா இருந்தா அந்த கடவுளே இறங்கி வருவாரு. சோ விட்டுறாத, அசோக் மாமாவை விட்டுறாத. உன் மனசு திறந்து பேசு, கண்டிப்பா உன்னோட லவ் அக்செப்ட் பண்ணுவாரு. அபி, அம்மா, என்னம்மா அப்படி பாக்குற? என் பொண்ணு முகத்துல 12 வருஷம் கழிச்சு சிரிப்பையும் சந்தோஷத்தையும் என் கண்ணால பாக்குறேன். அபியை இப்படி பார்க்கதான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு காரணம் இருக்குமா? எல்லாம் தெரியும். அசோக் சார் தானே? அவரு ரொம்ப நல்லவருமா. எனக்காக அவர் குடும்பத்துல இருக்கிறவங்கள கூட பகைச்சுக்கிட்டாருமா. வீட்டை விட்டு வெளியே வந்தா அவர் உயிருக்கே ஆபத்துங்கிறப்போ என்ன நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டு போனாருமா. எனக்கு தெரியும். என் மனசு எப்பவுமே அபியை சுத்தி தானே இருக்கும். என் பொண்ணை நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். அசோக் சார் உன்ன மாதிரியே தான்மா. எப்பவும் என்னை பத்தி மட்டும்தான் யோசிச்சுட்டு இருப்பாரு. அபி, உனக்கு ஏதாவது குறை இருக்கா, உனக்கு ஏதாவது வேணுமான்னு எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பாருமா. இப்பெல்லாம் நீ உன்னை விட அவரை மட்டும்தான் ரொம்ப நம்புறல்ல? தப்பில்லம்மா. என்னை ரொம்ப நம்புற ஒருத்தரை நானும் நம்புறேன். என்ன அன்பா பாத்துக்கிறாருமா. அப்போ நீ அவரை விரும்புற, அப்படிதானே? மா, அம்மாவை ஏமாத்த முடியாது அபி. எனக்கு எல்லாமே தெரியும். அபியோட மனசு முழுக்க இப்ப அவர் மேலதான் இருக்கு. அசோக் இப்போ உன் பக்கத்திலே இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும்னு உன் மனசு ஏங்குது, அப்படிதானே? அது வெறும் ஏக்கம் மட்டும்தாம்மா. எப்பவும் அந்த சின்ன ஏக்கம் என் மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நிஜம் வேறனே எனக்கு புரியுமா. என் தகுதி என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் மேல நம்பிக்கை இல்லையாமா? நான் மனசுல அவனை வச்சுக்கிட்டு பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னு சொல்றியா அபி? உன் உதடு இல்லைன்னு சொன்னாலும் உன் கண்ணு ஆமான்னு சொல்லுது. எப்பவும் அபி கண்ல நான் இவ்ளோ கனவை பார்த்ததே இல்லை. கூடவே மனசரிக்கிற கவலையும் நான் பார்க்கறேன். இப்போ உனக்கு என்ன தோணுது? எதை பத்தி? உன் வாழ்க்கையை பத்தி அபி. உன் வாழ்க்கை துணையா அந்த அசோக் வரத பத்தி நீ என்ன நினைக்கிற? உனக்கு அசோக் தான் சரியான துணைன்னு தோணுதா? அப்படி மறுபடியும் தோணுனா அத மனசுல போட்டு மருகி மருகி யோசிக்காத. அம்மா, எனக்கு அசோக் சார்னா ரொம்ப பிடிக்கும். அவர் மேல ரொம்ப மரியாதையும் அதிகமான அன்பும் இருக்கு. அதுக்காக அவர் தான் எனக்கு துணையா வரணும்னு நான் பேராசைப்பட மாட்டேன். ஏன்னா அவர் தகுதியும் உயரமும் வேற. அவரு ராஜாமா, ராணி தான் அவர் பக்கத்துல நிக்க முடியும். என்னால ராணி வேஷம்லாம் போட முடியாதுமா. அப்பவும் ஆசையை குறைச்சிக்க. கனவுக்கும் நிஜத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்ட
என் பொண்ணு கஷ்டப்படுறத எனக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு அபி. புரியுதுமா? இல்ல அபி, உனக்கு அது புரியல. எப்படிமா சொல்ற? சரி, ஒரு பேச்சுக்கு உன்கிட்ட கேக்குறேன். நீ வருத்தப்படக்கூடாது, அம்மா மேல கோவமும் படக்கூடாது, சரியா? அம்மா, நான் உங்க பொண்ணுமா. என்கிட்ட எது வேணாலும் கேட்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். உங்க மேல நான் வருத்தப்பட மாட்டேன், கோவமும் பட மாட்டேன். சரி. அம்மா, ஏதோ கேட்கணும் நீயே. கேளுமா. ஒருவேளை அசோக்ன்றவரு உன் வாழ்க்கையில இல்லைன்ற நிலைமை வந்தா நீ என்ன பண்ணுவ? அபி, வருத்தப்படவே மாட்டேன்னு சொன்ன. இப்போ ஒரு சாதாரண கேள்விக்கே இப்படி மனசு உடைஞ்சு போயிட்டேன். உண்மைதாம்மா, சாதாரண கேள்வியே மனசை தாண்டி உயிரே உடைச்சிருச்சு. ஏன்னு தெரியலம்மா. உங்க கேள்விக்கு என்னால எந்த பதிலும் சொல்ல முடியல. ஏன் அபி? ஏன்னா பதில் தெரியாத கேள்வியா இருக்குமா. எனக்கு அசோக் சார் கூட பெரிய வாழ்க்கை வாழணும்னுலாம் ஆசை இல்லம்மா. ஆனா என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரூபத்துல அவர் கூடவே இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருப்பேன். அது மட்டும் போதும்மா. எனக்கு அதான் தோணுது. என்ன நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கீங்களாமா? என் பொண்ணு ரொம்ப தைரியமானவ. அன்பாலேயே எல்லாரையுமே மாத்திருவா. அவ அன்பு எப்பவுமே தோக்காது, எனக்கு தெரியும். நான் உன் மனசை படிக்க முயற்சி பண்ண, அவ்வளவுதான். என்னோட அபிமுகத்துல இந்த சிரிப்பு மட்டும் எப்பவும் இருக்கணும். நான் கடவுள்கிட்ட கேட்கறது அது ஒன்னே ஒண்ணுதான் அபி. ஹலோ அபி. சொல்லுங்க. யாரு? யாரா? அபி, நான் அசோக் பேசுறேன். ஐயோ சார், சாரி சார், சாரி. நான் பேரை பார்க்கல சார். சாரி சார். அபி, இவ்வளவு டென்ஷன்லாம் தேவையே இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் a கால். கூல். அபி, கேக்குதா? சார் கேக்குது சார். அபி, கொஞ்சம் ரிலாக்ஸ்டா கூட நீங்க கிளம்புங்க. பட் ஒரு ½ அன் ஹவர்க்குள்ள கிளம்பிடுங்க. ஏன்னா உங்க டிரைவர் இன்னைக்கு லீவு, ஸோ நான் தான் உங்களை பிக்கப் பண்ணணும். சார், தயவு செஞ்சு நீங்க வர வேண்டாம் ப்ளீஸ். நான் ஆட்டோ பஸ்ஸோ பிடிச்சி வந்துட்டேன் சார். அபி, இது கோவமா இல்ல அன்பா? ரெண்டுமே. வாவ், எப்போ இந்த டுவல் எமோஷன்ஸ் தானா? சினிமானா ஹீரோ டுவலா இருக்காரு. ஐஸ்கிரீம்ல சாக்லேட் அண்ட் வெண்ணிலா தான் டுவலா இருக்கும். அண்ட் இப்போ சாக்லேட்ல கூட. சார் விளையாடாதீங்க சார். நான் டியூவல் எல்லாம் பேசல, சிங்கிளா தான் பேசுறேன். கோவம் கோவம் மட்டும்தான். ஐ சி. செம கோவம் போல இருக்கு. சமைய விட செம கோவம் சார். ஓகே, அப்போ இனிமே ஃபோன்ல பேசி எதையும் புரிய வைக்க முடியாது. ஸோ காலை கட் பண்ணுங்க, நான் நேர்லயே வரேன். சார் 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 ஹலோ சார், நான்